முதல்வருக்கு மொட்டை அடிப்பாங்க. ஆனால் தாவக அரசு பார்த்தீங்கன்னா பயணிக்கே மொட்டை அடிச்சிட்டானுங்க. பயங்கர கில்லாடிங்க, சரியான கில்லாடி. கோயில் சொத்தை எப்படி கொள்ளடிக்கலாம், யார் மேலே பைய போடலாம், பதிவாளர் மேலே பைய போடுறீங்க, அவங்க மேலே வழக்கு பதிவு போடுறீங்க. நான் ஒரே வார்த்தை கேட்குறேன், அந்த கருப்பாடு யார்? இதுக்கு இந்த விஷயத்தை நடத்துறதுக்கு ஒரு 100 கோடி ப்ராப்பர்ட்டி, 1 ஏக்கருக்கு மேலே இருக்கிறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை மாற்றத்துக்கு அமைச்சர் ரமேஷுக்கு தெரியாமல் இருக்குமா? பத்திரப்பதிவாளர் அமைச்சருக்கு தெரியாமல் இருக்குமா? மாட்டின பிறகு பழியை தூக்கி அதிகாரி மேலே போடணும். அதிகாரி மேலே எப்படிங்க போட முடியும்? அரசு போறதுக்காக யாருமே இல்லைன்றதுனால சார்ஜுக்கு வராரு. அவரு இதை பத்தியான இந்த ஹிஸ்டரியை தெரியாம என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை அன்னைக்கு பண்ணி கொடுத்துறாரு. இது 6ஆம் தேதி. பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளர் யார் என்பதில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வருகிறது. அரசின் பதிலால் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. திட்டமிட்ட ஒரு ஜோடிக்கப்பட்ட நாடகமாக தெரிகிறது. ஏனென்றால் இந்த பத்திரப்பதிவுக்கான 90% வேலை என்பது 3ஆம் தேதி பாலச்சந்தர் என்ற சார் பதிவாளரை வைத்து முடிக்கப்பட்டு விட்டது. அவர் அந்த